இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான கொத்தமல்லியில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்னி ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இது நல்லா சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். இப்போ மல்லி, துவரம்பருப்பு, வெள்ளை எள்ளு, தக்காளி, கொத்தமல்லி இலை, தேங்காய், பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், புளி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டுன்னு அடுத்ததாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாதி தேங்காயில் அதுலேயும் பாதி அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காயாக இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோடு நம்ம மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுன்னு அடுத்தடுத்த பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வரணும் தக்காளி. எப்பவும் கொத்தமல்லி சட்னினே வச்சிட்டு இருக்காமல் இந்த மாதிரி கொத்தமல்லியில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகு இருந்தால் வறுக்கிலேயே மிளகாய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை இடித்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கறனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து வரணும். நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோம், வறுத்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம துவரம்பருப்பு சேர்த்துறதுனால நல்லா திக்காகி வருது. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா கொதித்து அந்த புளியெலாம் பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய கொத்தமல்லி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா மணமாக இருக்குது. உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்ன வீட்டில் குழம்பு செய்கிறதுன்னு தெரியாதப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. இன்னும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுனும் வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. லஞ்சுக்கு கூட இதை கலந்து கொடுத்து விடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.